இப்ப நீங்க வந்து படையப்பாளர் நீலாம்பரியோடைய அந்த ஒரு லென்ஸ் டயலாக்ல பேச போறீங்க. ஆனா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சரியா? சூப்பர் ஸ்டாரை பார்த்தவங்க சொல்றாங்க ஒரு ஆட்டிடியூட் வாக் இருக்கு. என்ன நல்லா பாத்துக்கங்க. ஓகே? நடக்கிறப்போ இங்க நீ பாம்பை காப்பாற்றும் போது உன் தைரியம் எனக்கு பிடிச்சது. நீ கள்ளச்சாராயம் சூதாட்டம் ஒழிச்சப்போ உன் கோவம் எனக்கு பிடிச்சது. நீ காளை அடக்கினப்போ உன் வீரம் எனக்கு பிடிச்சது. மூணு விஷயம். நீ பாம்பை காப்பாற்றும் போது உன் தைரியம் எனக்கு பிடிச்சது. நீ கள்ளச்சாராயம் சூதாட்டம் இதை ஒழிக்கும் போது உன் கோவம் எனக்கு பிடிச்சது. நீ பாம்பை காப்பாற்றும் போது உன் தைரியம் எனக்கு பிடிச்சது. அது வரைக்கும் சொல்லுங்க. ரெடி ஆக்ஷன். நீ கள்ளச்சாராயம் சூதாட்டம் இதை ஒழிச்சப்போ உன் கோவம் எனக்கு பிடிச்சது. நீ கள்ளச்சாராயம் சூதாட்டம் ஆடியே என்னையே சேர்த்துக்கல. நீ கள்ளச்சாராயம் சூதாட்டம் இதை ஒழிச்சப்போ உன் கோவம் எனக்கு பிடிச்சது. இப்ப ரெண்டு சேர்த்து சொல்லுங்க. நீ பாம்பை காப்பாற்றும் போது உன் தைரியம் பிடிச்சது. ரொம்ப பெருசாலாம் இல்லம்மா, சொன்னா கேளுங்க. கடைக்கு அனுப்பும் போது மட்டும் லிஸ்ட்ல மளிகை சாமான் வரிசையா எழுதி அனுப்ப தெரியுதுல்ல. ஏதாவது உன்னை மறந்துட்டா நொய்யு சொல்ல தெரியுதுல்ல. வாங்க, அதை ஏன் வாங்கிட்டு வரல அப்படின்னு. நீ பாம்பை காப்பாற்றும் போது உன் தைரியம் எனக்கு பிடிச்சது. நீ கள்ளச்சாராயம் சூதாட்டம் இதை ஒழிச்சப்போ கோவம் எனக்கு பிடிச்சது. ரெண்டு விஷயம். நீ பாம்பு காப்பாற்றும் போது உன்னோட தைரியம் எனக்கு பிடிச்சது. நீ கள்ளச்சாராயம் சூதாட்டம் ஒழிச்சும் போது உன்னோட தைரியம் பிடிச்சது. கோவம் பிடிச்சது. அவ்வளவு. நீ காலை அடக்கும் போது உன் வீரம் எனக்கு பிடிச்சது. இப்ப இந்த மூணு சேர்த்து சொல்லுங்க. எவ்வளவு படிப்படியா வராங்க. சரியா? ஆக்ஷன். நீ பாம்பு காப்பாற்றும் போது உன்னோட வீரம் பிடிச்சது. நீ கள்ளச்சாராயம்